ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் சுனில் காயு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டுடே என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா? புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சு சாப்பிடலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவு பாசிப்பருப்பு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 4 பச்சை மிளகாய், ஒரு முழு பூண்டு உரித்து போட்டுக்கிட்டேன். மஞ்சள் தூள், வெந்தயம், சீரகம், பெருங்காயம், தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மெயினான இன்க்ரீடியன்ஸை சொல்ல பாருங்களேன். புடலங்காய் எல்லாத்தையும் போட்டு குக்கர் போட்டு மூடிக்கலாம். கடைசியாக ஒரு சின்ன இஞ்சி துண்டு மட்டும் மறக்காமல் போட்டுக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மினிமம் 2 விசில் விட்டால் கூட்டுக்கலாம் போதும். இல்லை எனக்கு 2 விசில் வேகாதுன்றவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 விசில் கூட வச்சுக்கலாம். ஆனால் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடி பிடிச்சா கூட்டோட டேஸ்ட்டே மாறிடும். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், தட்டி வச்ச பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு லைட்டாக 2 ஃப்ரை பண்ணிவிடுங்க. நான் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் 2 ஸ்பூனு போட்டுக்கிறேன். அதை லைட்டாக எண்ணெயிலேயே வதக்குனா பச்சை வாடை போயிடும். அப்புறம் நம்ம வேக வச்ச கூட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு ஒரு அரை டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறலாம். ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் ஒரு 2-3 நிமிஷம். திருப்பியும் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுருங்க. நல்லா சலசலன்னு கொதிச்சு வரும். கொதிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு அப்படியே தூவி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சுருங்க. சுட சாப்பாடோட முட்டை வறுவலோடு வச்சு நீங்கள் இந்த கூட்டை சர்வ் பண்ணி பாருங்கள். அப்பா டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படி இருக்கும். அந்த சுட சாதத்தோட கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ஆட் பண்ணுறதா இருந்தால் சும்மா ஒரு 2 பச்சை மிளகா மட்டும் போட்டுக்கோங்க. பெரியவங்க நம்மலாம் சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 4 பச்சை மிளகா மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது மாதிரி வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரணுன்னா எனக்கு நீங்கள் மக்களானவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவே இருக்காதீங்க. கண்டிப்பாக என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக என்னால் போட முடியும். ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் உங்களை